வணக்கம் நண்பர்களே. நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. சார், நிறைய பேர் எங்கிட்ட கூப்பிடுறாங்க, ஏஜென்ட்ஸ். சார், பாலிசி யாருக்கிட்ட சார் கேட்கறது? எனக்கு யாருக்கிட்ட கேட்கறதுனே தெரியல சார். யாருக்கிட்ட கேட்டாலும் பாலிசி இருக்குங்கிறாங்க, இல்லைங்கிறாங்க. எனக்கு யாரை நெக்ஸ்ட் கேட்கறதுனே தெரியல. எனக்கு டைம் இருக்கு, பேசுறதுக்கு ஃபோன் இருக்கு, ஆனா எனக்கு என்ன தெரியல, யாருக்கிட்ட பாலிசி கேட்கறதுன்னு தெரிய மாட்டேங்குது சார். இதத்தான் நிறைய நண்பர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு தான் இதை 5 minute செஷன்லாம் சொல்ல போறேன். யாரிடம் பாலிசி கேட்பது? சார், இந்த போட்டோ பார்க்கறதுக்கு ஒருவேளை அவன் பாக்கெட்லயும் எடுக்கிறான் சார், இவனும் பாக்கெட்ல இன்னொருத்தன் எடுக்கிறான் சார்னு ஒரு பிட் பாக்கெட் அடிக்கிற மாதிரி தெரியுதோ, ஆனா அது அர்த்தம் இல்லை. நம்மிடம் பணம் வாங்குவர்களிடம் நாம் பணம் வாங்க வேண்டும். அப்படின்னா சார், என் பாக்கெட்ல இருந்து யாரெல்லாம் பணம் எடுக்கிறானோ அவன் பாக்கெட்ல இருந்து நான் பணம் எடுக்கணும் சார். திஸ் இஸ் அ கான்செப்ட். அப்படின்னா நீங்க யாராருக்கெல்லாம் பிசினஸ் கொடுக்குறீங்களோ அவங்க கிட்ட எல்லாம் நீங்க பிசினஸ் வாங்க. இவ்வளவுதான் சார். நீங்க யாருக்கிட்ட எல்லாம் பிசினஸ் கொடுக்குறீங்க? டெய்லி காலையில 5:30 மணி 6 மணிக்கு எந்திரிச்சதுல இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் உங்க பாக்கெட்ல இருந்து நீங்க யாராருக்கிட்ட எல்லாம் பணம் கொடுக்குறீங்களோ அல்லது யாராருக்கிட்ட எல்லாம் டீல் பண்றீங்களோ அவங்க கிட்ட நீங்க பணம் கேளுங்க. தட் மீன் பிரீமியம் கேளுங்க. தட் மீன் பாலிசி அவங்க கிட்ட கேளுங்க. உண்மைதானே? ஏன்னா நீங்க அவனுக்கு வாடிக்கையாளர், அப்ப அவர் உங்ககிட்ட வாடிக்கையாளர் தானே. இதுல என்ன மாற்றம் இருக்குது? நீங்க அவருக்கு வாடிக்கையாளர், நீங்க டெய்லி அவர்கிட்ட பிசினஸ் பண்றீங்க அல்லது 6 மாசத்துக்கு ஒருக்கா பிசினஸ் பண்றீங்க. அவரு உங்ககிட்ட 6 மாசத்துக்கு ஒருக்கா பிசினஸ் பண்ணணும் தானே. அதுதான் கான்செப்ட். நீங்க யாருகிட்ட பிசினஸ் பண்றீங்களோ அவங்க கிட்ட பிசினஸ் பண்ணுங்க. அது என்ன சார், அப்படி நான் யாருக்கிட்ட சார் பிசினஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, சார் உங்க வீட்டுக்கு பால் ஊத்துறார் பால்கார், டெய்லியும் வர்றார், டெய்லி உங்ககிட்ட பிசினஸ் கொடுக்குறாருல, உங்ககிட்ட காசு வாங்குறாருல. ப்ரொவிஷன் ஷாப் ஓனர், மளிகை கடை, நீங்க ரெகுலரா மளிகை கடையில மளிகை பொருள் வாங்குறீங்க. அந்த மளிகை கடைக்காரர் உங்ககிட்ட காசு வாங்குறார், பொருள் விற்கிறார். சலூன்காரர் மாசத்துக்கு ஒரு தடவையோ 20 நாளைக்கு ஒரு தடவையோ 1.5 மாசத்துக்கு ஒருக்கா போறீங்க இல்லையா? பேக்கரி டெய்லியும் போயிட்டு நான் அங்கதான் சார் டீ சாப்பிடுவேன். ஃபைனான்ஸ், ஒரு கடன் கொடுத்து வாங்குறீங்க அல்லது பணம் கொடுத்து வாங்குறீங்க, சிட்டு போடுறீங்க, சேவிங்ஸ் பிளான் பண்றீங்க. இந்த மனிதர்கிட்ட நீங்க டெய்லியும் டீல் பண்றீங்களே, அவர் தான் உங்க பாக்கெட்ல இருந்து பணம் எடுக்கிறவர். கிட்ஸ் டீச்சர் சார், டியூஷனுக்கு அனுப்பலாம் அல்லது ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அல்லது அந்த ஸ்கூல் டீச்சருக்கு நீங்க பணம் கொடுக்கலாம். அப்போ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். ஜென்டில்மேன், மறுபடியும் நான் சொல்றேன், இது ஒன் ஆஃப் த மார்க்கெட்டிங் மெத்தட். இதை மட்டுமே பண்ணாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா சார், இவங்களுக்கெல்லாம் நீங்க பிசினஸ் கொடுக்குறீங்க, நீங்க ஏன் இவங்க கிட்ட பிசினஸ் கேட்க கூடாது? திஸ் இஸ் அ கான்செப்ட். அப்போ மில்க்மேன் பார்த்தாவோ பெர்மிஷன் பார்த்தாவோ என்ன கேட்குறீங்க? சார், நான் ஒரு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்ட், நான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி என்ன பண்றேன், சேல் பண்றேன். ஆத்தரைஸ்டு இன்சூரன்ஸ் ஏஜென்ட், உங்களுக்கு மெடிக்ளைம் பாலிசி இருக்கா? நான் கொடுக்குறேன், கேளுங்க சார். சலூன்காரங்கிட்ட கேளுங்க சார், அவங்களுக்கு எல்லாம் யாரையும் தெரியாது சார். உங்களை மாற நல்ல அறிமுகமான ஒருத்தர் கேட்டா உடனே சொல்லுவாங்க. என்னோட மில்க்மேன், என்னோட அனுபவத்தை சொல்றேன். நான் ஒரு நாள் மார்னிங் கேட்கறேன், என் ஒய்ஃப் தான் கேட்கறாங்க, இப்படி ஒரு பாலிசி இருக்கான்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, சாமி எனக்கு இப்படி எல்லாம் ஒரு பாலிசி இருக்குன்னே தெரியாது. எவ்வளவுன்னு கேட்கிறாரு, 17,500 ரூபாய் சொல்றாரு. அடுத்த நாள் காலையில் கொண்டாந்து கொடுத்துட்டாரு. இதுதான் விஷயம். அப்போ இவங்கெல்லாம் உங்க கூட நெருங்கி பழகிறவங்க, உங்க கட்டுற பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கிறவங்க, இவங்களுக்கு நீங்க பாலிசி கொடுங்க அல்லது அவங்க பாக்கெட்ல இருந்து நீங்க காசு எடுங்க. தப்பு சொல்ல, திஸ் இஸ் அ பிசினஸ். அப்போ இது ஒன் ஆஃப் த மார்க்கெட்டிங் மெத்தட். அடுத்த மார்க்கெட்டிங் மெத்தட் நிறைய இருக்கு. இது நான் சொல்றது இமீடியட்டா பண்ணும். சரி, ஓகே, சரி. ஏன் சார் இந்த மார்க்கெட்டிங் செக்மெண்ட்டை நாம பண்ணணும்? இது வேற இல்லையே இல்லையா? இதுல என்ன சார் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, சார் இந்த மார்க்கெட்டிங் செக்மெண்ட்ல ஒரு அட்டகாசமான பெனிஃபிட் இருக்கு. என்ன தெரியுமா? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், அதிகமா பண்ணலாம். எப்படி சார்? பாலிசி எடுத்துங்க சார் அப்படின்னு சொல்லி உரிமையா பேசலாம், உரிமையா அவர்கிட்ட எந்த விதமான கூச்சம் இல்லாம பண்ணலாம். தட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் மோர். அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். டிமாண்ட் மோர் அப்படிங்கிற, டிமாண்ட் மோர்னா என்ன சார்? சார் ஏன் தலைவர, நான் உங்ககிட்ட ரெகுலரா 10 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க ஏன் என்கிட்ட ஒரு பாலிசி போடக்கூடாது? டிமாண்ட் பண்ணலாம். அவரு என்ன நினைப்பாருன்னா,
ஏப்பா அது ஒரு நல்ல கஸ்டமர், நம்ம கிட்ட ரெகுலரா பண்றாரு, நாம அவருக்கு பண்ணலாமேன்னு அவர் நினைக்கலாம். அடுத்து ட்ரஸ்ட் மோர். ட்ரஸ்ட் மோர்னா என்ன அப்படின்னா, உங்களை நம்புவார் சார், டெய்லியும் பாக்குறாரு சார், 10 நாளைக்கு ஒருக்கா பாக்குறாரு சார். குயிக் பாலிசி கன்வர்ஷன், கேட்ட உடனே பிசினஸ் கிடைக்கும். இந்த மாசம் அருமையான மாசம், 32 இன்ச் கலர் டிவி உங்களுக்கு கிடைக்கிற மாசம். அதனால தயவு செஞ்சு இது மாதிரியான செக்மெண்ட்டை அப்ரோச் பண்ணுங்க. நாளை காலையில இருந்து இது மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. யோசிங்க, நீங்க யாருக்கெல்லாம் பணம் கொடுக்குறீங்களோ அவங்ககிட்ட எல்லாம் உரிமையா கேளுங்க. சார், நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட், ஸ்டார்கள், இப்படி ஒரு அருமையான பாலிசி பண்ணிக்கங்க, கேளுங்க, கொடுப்பார், வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள்.